மேஷ ராசிக்காரர்களே, நமக்குன்னு ஒரு தன்மான திமிரு இருக்கணும். அதை எப்பவும் எங்கேயும் யாருக்காகவும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஆமாங்க, தன்மானம் அதிகம் உடையவங்க நீங்க தாங்க. எங்கேயுமே நீங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் கையே உதவின்னு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அடுத்தவங்க இலவசமா எதையாவது கொடுத்தாங்கன்னா உடனடியாக நீங்க அதை மறுத்துருவீங்க. எனக்கு கைகால் நல்லா கொடுத்துருக்காரு கடவுள். நான் உழைச்சி முன்னேறனா எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிருங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கோவப்படாம இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பண விஷயமா இருந்தாலும் முக்கிய விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட இன்னைக்கு பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச நேரில் நீங்க போய் வர பாருங்க. அப்படி இல்லையா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்ய பாருங்க. அதே மாதிரி திடீர்னு உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கெல்லாம் சிலர் வருவாங்க. ஏமாந்துடாதீங்க. அதே போல முன்னாடி பகைமையா இருந்தவங்க இப்ப நட்பு பாராட்டுவதற்கு வருவாங்க. அதையும் நம்பிடாதீங்க. அவங்க எதையும் எதிர்பார்த்து வராங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அவங்கள கவிழ்க்கிறதுக்குன்னு அந்த எண்ணத்தோட வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் இவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. அதுல நம்ம ஏமாந்துடக்கூடாது, நீங்க ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு போனது வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தினம் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. ஏன்னா பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னதா சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க அலுவலகத்துல. அதை நீங்க அப்படியே அமைதியா விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும் ரிஷப ராசிக்காரர்களை கை கட்டி நின்ற இடத்தில் கைத்தட்டல் நிற்கும் வரை முயற்சி செய். ஆமாங்க, ஒரு காலத்துல அவங்கள மதிக்காம அவங்கள போட்டு மிதிச்சாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். அந்த இடத்துல நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறியோடு அப்படிங்கிற குறிக்கோளோட நீங்க உழைச்சிக்கிட்டே வந்தீங்க. உழைச்சிக்கிட்டும் இருக்கீங்க, உழைக்கவும் போறீங்க. இருந்தாலும் எங்க நீங்க கை கட்டி நிற்கப்பட்ட வைத்தார்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும். அந்த இடத்துல நம்ம முன்னால சிலர்லாம் பணிஞ்சு நிற்கணும். அந்த இடத்துல நமக்கு புகழால கைத்தட்டல் அதிகம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்பொழுதும் வருங்காலத்தை சிறப்பாக நாம் செப்பனிட வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு விடாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால சவால்களில் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பார்வையை வாங்கி உட்கார்ந்துருக்காங்க. அதனால சிலருக்கு திடீர்னு பணம் வர வாய்ப்பு இருக்கு. செய்யற தொழில்ல அல்லது எதிரையாவது ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது, பெரிய தொகை கிடைச்சது, பெரிய லாபம் கிடைச்சது, அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாய் மாமா வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. பூர்வீக சொத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெரியோர்கள், தாத்தா பாட்டி இவங்களுடைய அடையாளமே பூர்வீக சொத்து தான். அதனால அவங்க ஞாபகார்த்தமா நம்ம அதை வச்சுப்போம். அதில் வருமானம் வருதோ இல்லையோ நம்முடைய ஒரு கௌரவத்தின் அடையாளமா அதை வச்சுக்கலாங்கிற முடிவுக்கு இன்னைக்கு நீங்க வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்க ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். கேதோட உட்கார்ந்திருக்கிறதுனால வித்தியாசமான யோசனைகள் மனசுக்குள்ளார வரும். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனைகள், புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும், லாபகரமா இருக்கும். உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க.
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள். கடினமான விஷயங்களை கடந்து வருவதற்கான பலத்தை கேளுங்கள். ஆமாங்க, கடவுள்கிட்ட நீங்க சாதாரணமானதுக்காகலாம் போய் வேண்டி பிரார்த்தனை செய்ய மாட்டீங்க. பெரிய பெரிய சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்தியை, ஓம் சக்தியே எனக்கு குழு என்று அந்த தெய்வத்திலும் பெரிய போராட்டங்களை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். அதற்கான பலத்தை எனக்கு குழு, அதற்கான மனோபலத்தை கூடு என்று இறைவனிடம் முறையாக வேண்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில கேது உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பளிச்சுன்னு உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பட்டவர்த்தனமாக சிலதெல்லாம் யோசிப்பீங்க. வருங்கால திட்டங்களையும் நீங்க தீட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறாரு. அப்படி இருக்கிறதுனால காலையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட மாலையில் நற்செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். காலையில உடம்பு கொஞ்சம் படுத்துற மாதிரி தெரிஞ்சாலும் கூட மாலையில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. மனசுலேயும் ஒரு சந்தோஷம் பரவ ஆரம்பிக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்ம குரு போட்டு பாடாபடுத்துறாரு. போதா குறைக்கு புத்தி ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. ஏதேதோ யோசனை எல்லாம் போயின்னு இருக்குது. ஒரு விலதுகளை பார்க்கும்பொழுது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தை செவ்வாய் கொடுக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு உங்க ராசிநாதன் புதன் பலமா இருக்காரு. சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா சூழ்ச்சிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானும் வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க போனாலும் மரியாதை இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் நாம உழைச்ச உழைப்புக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்குதேங்கிற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டா சந்தோஷம் அதிகமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சவால்களையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஆனா பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. யாருக்கும் வாக்கு தர வேண்டாங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. நடந்து போவதும் கடந்து போவதும் எதுவாக இருந்தாலும் சரி. ஆமாங்க, அதனால தாங்க நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் யார்கிட்டையும் நீங்க போய் உட்கார்ந்து நீ எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, இதெல்லாம் நீங்க சொல்லவே மாட்டீங்க. நாம தான் அதெல்லாம் எதிர்கொள்ளணும். நல்லதாக இருந்தாலும் நாம தான் எதிர்கொள்ள வேண்டும். கெடுதலாக இருந்தாலும் நாம தான் எதிர்கொள்ள வேண்டும். இப்படி நல்லது நாம உட்கார்ந்து தனியா ரசிச்சு ருசிச்சு சந்தோஷப்படுறோமோ, அதே மாதிரி அல்லதையும் நாம தான் உட்கார்ந்து எதிர்கொண்டு அதை வெற்றி பெற்று வெளியில வர வேண்டுங்கிற மன உறுதியோடு எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், எதையும் நாம் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்று நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தானே இருக்கிறாரு. குறிப்பா உங்களுடைய யோகாதிபதியோட நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு பயணம் செய்யறாரு. எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. கைக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லாம் எழுத்துல தான் நம்ம எழுதி வச்சுட்டு இருக்கிறோம். பேச்சுல தான் எல்லாம் இருக்கிறே தவிர ஆனா பாக்கெட்டுக்குள்ளார பணம் சேர மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்க முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி எதிர்பாராத பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க உங்களை நம்பி முதலீடு செய்யறது,
அது அவங்க ஆரம்பிக்கிற வியாபாரத்துல உங்கள சேர்த்துக்கிறது, அல்லது அவங்க வாங்குற சொத்துல உங்கள சேர்த்து உங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் குடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜிதமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. சூரியன் பலமா இருக்கிறதுனால சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்களே, சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கை சலித்து போய்விடும். சவால்களை சமாளித்து சரித்திரம் படைக்க தயாராக இரு. ஆமாங்க, நீங்க அப்படிதான் உங்களுக்குள்ளேயே சொல்லிப்பீங்க. சவால் பார்த்துக்கலாம், இதெல்லாம் எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் தாண்டி என்னால பெருசா சாதிச்சிட முடியும்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தூசி போல தூக்கி எறிந்து விட்டு தூம்போல நின்று போராடக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய அதிபதியோட நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நீங்க கேட்க வேண்டிய உதவிகளை கேட்டு வாங்கிக்கிறது நல்லதுதான். நாம கேட்கலாமா, கேட்டாதான் தப்பா எடுத்துப்பாங்களா, கேட்டா நமக்கு செய்வாங்களா, செய்யாம விட்டுருவாங்களா, செய்யாம விட்டுட்டா நமக்கு அது அசிங்கமா போயிடுமே. இந்த யோசனை எல்லாம் வேணவே வேணாம். ஒரு வாரத்தை போட்டு வைப்போம், ஏதாவது கிடைச்சா ஓகே, அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் பலமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சூரியன் புதனோட தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால சாதுரியமா பேசி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். வீடு மன வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. உங்க ராசிக்கு பக்கபலமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும், சூடு பிடிக்கும், பற்று வரவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி மேலதிகாரியும் உங்கள்கிட்ட ஆதரவா பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா மரண் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரை நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னி ராசிக்காரர்களை, மதிக்கின்ற இடத்தில் பணிந்து நில், மிதிக்கின்ற இடத்தில் துணிந்து நில். ஆமாங்க, இதுதான் உங்க தத்துவம். மரியாதை கொடுக்குறாங்களா, நாமும் மரியாதை கொடுப்போம். மரியாதை தவறி நடக்கிறாங்களா, விடவே கூடாது அவங்கள. என்னன்னு ஒரு கை பாத்திர வேண்டியதானே. எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்திருக்காரு. உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறாரு. தனக்குத்தானே முடிசூடி கொள்ளக்கூடிய கிரகம் புதன். அவருடைய ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. அதனாலதான் உங்களை நீங்க எப்பொழுதுமே வாழ்த்திப்பீங்க. உங்க மேல எப்பயுமே நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க. நம்மால எல்லாம் முடியும், 4 பேர் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நம்ம கேட்டுக்கூடாது, கண்டுக்கூடாது. இந்த உலகமே அப்படிதான். நாம நல்லா வந்துட்டோம்னா காலில் விழுவாங்க, இல்லைன்னா கண்டபடி பேசி வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு எப்பொழுதுமே தைரியமாக நீங்க இருந்துருப்பீங்க. இன்னைக்கும் தைரியமான முடிவுகளும் எடுக்க போறீங்க. அதே மாதிரி சில நட்புகள்லாம் சரியா வரலையா, நாம நகர்ந்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. நம்மளோட முழுசா ஒத்து போறவங்க யாரு, அவங்களோட நம்ம பயணம் செய்வோங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அரசு காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க.
அதே மாதிரி சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எதிர்பார்த்த வகையில எதுவும் நடக்கலன்னாலும் எதிர்பாராத வகையில் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்துல சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, பஜார்ல நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், விளம்பரங்கள் ஏதாவது கொடுத்து தான் எல்லாரையும் நாம ஈர்க்கணுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழி, சின்ன சின்ன வேலை சுமை, அதே மாதிரி உங்களை வேற மாதிரி பேசுறது, இதெல்லாம் அலுவலகத்துல இருந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என் வழி தனி வழி, நான் நேர்மையா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன், யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னு எப்பயுமே சொல்லிப்பீங்கல்ல, அதே இன்னைக்கு சொல்லிட்டு நீங்க பயணம் செய்யுங்க. அலுவலகத்திலையும் மரியாதை கூடுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. எல்லா வகையிலும் சாதிச்சு காட்டுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு முறை அழுது விடு, சோகம் குறையும். ஒரு முறை ஓன்னு கத்திடு, அப்ப கோபம் குறையும். ஒரு முறை புன்னகையாக பூத்திரு, உன்னுடைய பாரம் குறையும். ஒரு முறை விலகியிரு, உன் நேசம் தெரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க, இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட சில விஷயங்கள். இப்ப நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. சோகமா இருக்கிறத விட நாம ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கணும். எத்தனையோ மனபாரங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனா அந்த பாரங்களை நம்ம சுமந்து இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஒண்ணு நம்மள்கிட்ட வெளியேற்றிட்டு நல்லதையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு இன்றும் என்றுமே நல்ல விஷயங்களுக்காக இதயத்தை திறந்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளா இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைக்கும் சந்திரன் உங்க ராசிக்குள்ளார இருக்கிறாரு. ஆனால் மாலை 3:23 வரைக்கும் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. குறிப்பாக விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். அதனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி சங்கடப்பட்டீங்க. இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன் கோபம் வரும். அந்த முன் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே செவ்வாய் வேற அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்க ராசி மேல விழுந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உங்க ராசிநாதன் சுக்கிரனும் நல்லா உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தீர்வு கிடைக்குங்க. வியாபாரத்துல கடந்த 2 நாளா தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விட்டு தீரும். அதே மாதிரி உத்தியோகத்துல அலுவலகத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவா எல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மதியம் வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்கு எதிரே நிற்பவரை விட உனக்கு அருகே இருப்பவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இரு. ஆமாங்க, பக்கத்துலதான் இருக்கிறாரு, பழக்கப்பட்டவர் தான் இருக்கிறாரு, பாசமானவரா தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அருகில் இருப்பவர்களை நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள கூட ஒரு வகையில் நம்பிடலாம். ஆனா கூடவே இருந்து குழிபிடிக்கிற கூட்டம் அதிகமாயிட்டே வருது. வெளிச்சமா வெடுக்குன்னு வெள்ளேந்தியா சிலதெல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறது நல்லதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சற்றே எச்சரிக்கையுடன் தள்ளி நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள், இடைவெளி விட்டு இடைவிடாமல் உழைப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனாலும் சந்திரன் உங்க ராசியை நோக்கி வந்துட்டே இருக்காருங்க. மதியம் 3:35, அதாவது மதியம் 3:32 உங்க ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும்.
சின்னதா ஒரு கோபமும் வரும். அப்படி இருக்கிறதுனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது. நினைச்சதை முடிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். திட்டமிடாத விஷயங்கள்ல இன்னைக்கு இறங்க வேண்டாம். திட்டமிட்ட விஷயங்கள்ல மட்டும் இன்னைக்கு இறங்க பாருங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில சூரியன் உட்கார்ந்திருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய நட்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்ல, அரசாங்கத்துல பெரிய பதவி இருக்கிறவங்களும் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படிதான் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு போல நாளைக்கு இல்லை, நேற்று போல இன்னைக்கு இல்லைன்னு ஏதோ ஒரு கணக்குல நீங்க பேசிட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறபடி நாம உழைப்போம். பாராட்டு கிடைச்சாலும் பார்த்துக்கலாம், மற்றது கிடைச்சாலும் ஏத்துக்கலாங்கிற முடிவோடு இன்னைக்கு அலுவலகத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, காலங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் சில நினைவுகள் மறதியை கொடுப்பதில்லை. காலம் உருண்டு ஓடிட்டே தான் இருக்கு. அது ஒரு இடத்துல நிக்கல. ஆனா நினைவுகளும் உருண்டு ஓடிண்டே தாங்க இருக்குது. காலங்கள் மாறி போனாலும் நினைவுகள் உருண்டு புரண்டாலும் உள் மனசுக்குள்ளார ஒரு ஓரமா உட்கார்ந்து கிடக்குது. அதனால தாங்க கடந்து வந்த பாதையை நீங்க எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. அந்த கடந்து வந்த காலத்துல ஏற்பட்ட சில சம்பவங்கள், அது கற்றுக் கொடுத்த பாடங்கள், அதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் விடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்க ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்துலதான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால திட்டவட்டமா சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. நம்மால முடிஞ்சது எது, முடியாதது எது, எதெல்லாம் நாம தவிர்க்கலாம், எப்படியெல்லாம் நம்மளை நம்ம மாத்திக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் நம்ம உழைக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் நம்ம முன்னேறத்துக்கு வழி இருக்குது. வேலைக்கு போயின்னு இருக்கோம், மீதி நேரத்துல வேற ஏதாவது சைட்ல பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாமா, அல்லது இன்னொரு வேலைக்கு பார்ட் டைம் அதுலயாவது சேரலாமா, அல்லது வீட்டில் இருந்தபடியே வேற ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது சம்பாதிக்கணும். ஏன்னா குடும்ப தேவைகள் அதிகமாயிட்டே போகுது, பிள்ளைகளும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு பலவிதமாக இன்னைக்கு யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்க மேல பட்டுண்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல இப்பெல்லாம் நீங்க அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 3 கிலோ வரைக்கும் இப்பெல்லாம் நீங்க குறைச்சிட்டீங்க. எல்லாமே பெரிய ஆச்சரியம்தான். இது தொடர்ந்து உங்களோட அந்த உடல் பருமன் எடை குறைக்கிறது நல்லது. அப்புறம் திடீர்னு புகுந்து விளையாண்டுறாதீங்க, சாப்பிட்றாதீங்க அதிகமா. அந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு நல்லா உட்கார்ந்துருக்காரு. அதனால பிரபலங்கள் இன்றைய தினத்திலே அறிமுகமாகுவாங்க. திருமண தடை உள்ளவங்களுக்கு அந்த தடையெல்லாம் இனிமே உடையும். உடஞ்சி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனையிலையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்கு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்நாளில் எதை செய்தாலும் அதை திருப்திகரமாக செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். ஏனோ தானோன்னு சிலர்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கடமைக்கு சிலர்லாம் இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கிடையாதுங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஈடுபாடோட சிரத்தையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. காரணம், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. எதிர்பார்த்த இடத்துல உதவி கிடைக்கலன்னாலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ஆனா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதுக்கு பேரு சகட குரு.
சகடபுரம்னாலே சக்கரம் போல உருட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஏதோ வருது வருதுன்னு சொல்றாங்க, பெருசா எதுவும் பணம் வர மாட்டேங்குதே. வர்ற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்தது, ஆனா கையிலேயே எதுவும் தங்கலையேன்னு சொல்லிட்டு செலவுகளை இந்த சகடகுரு தந்துகிட்டே இருப்பாருங்க. உங்களை பற்றிய வதந்திகள் ஊர் ஃபுல்லா சுத்தின்னு இருக்கும். கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. யாருனாலும் நானான்னு சொல்லிட்டு போட்டோம். யாராவது ஏதாவது அப்படிங்களான்னு கேட்டா எனக்கே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. தந்தை வழியிலையும் சின்ன வழிகாட்டுதல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் போட்டிகள் கொஞ்சம் குறையும். லாபம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்துல வந்து புது விஷயங்களை நம்ம கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளை விட வயசுல குறைவானவங்க அதிகாரியா வந்து உட்கார்ந்தாலும் நாம அந்த பதவிக்காகவும் படிப்புக்காகவும் மரியாதை கொடுக்க வேண்டியது நல்லது தாங்க. எல்லார்கிட்டேருந்தே சில விஷயங்களை கற்றுக்கலாம். அதில் வயதில் குறைவானவர்கள்ட்டேருந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பணம். ஆமாங்க, பணத்தாசை வந்துருச்சுன்னா தம்பிகிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு அண்ணா எடுத்துக்க பாப்பாரு. அண்ணன் இருந்து அடிச்சு புடிச்சு தங்க எடுக்க பாப்பாங்க. இந்த மாதிரி இந்த பணத்தாசை வந்துட்டாலே பலருடைய பாவத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நீங்க பணத்தாசை விட பாசம்தான் ரொம்ப முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், ஆனா வந்து பாசம் என்னைக்குமே நமக்கு நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற கொள்கையோடு எங்கும் எப்பொழுதும் பணத்திற்கு முக்கியத்துவம் தராமல் பாசத்திற்கு முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி நல்லவங்க நட்பெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியம்தான் பாடாபடுத்துது. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து உடம்பே முடியாம போயின்னு இருக்குது. எடையும் குறைஞ்சிருச்சு. பாக்குறவங்க எல்லாம் டயட்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நாம எந்த டயட்ல இருக்கோம், ஆனா அதுவா மெலிஞ்சிட்டு போகுதேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதோட மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. பாதச்சனியாக ஓடின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எப்படியெல்லாம் நான் வேகமா நடந்தேன், இப்ப நடக்கவே முடியலையேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால மெதுமெதுவாக உங்களுடைய அழகு ஆரோக்கியம் எல்லாமே இனிமே அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புதன் வலுவா இருக்கிறதுனால வேற்று மொழிக்காரங்க, வேறு மாநிலம், வேறு நாட்டை சார்ந்தவங்க, அவங்க மூலமா சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரர்களை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் இருப்பதுதான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, சிலர்லாம் வந்து நமக்கு ஒரு 4 வருஷம் முடியவங்கெல்லாம் அறிமுகமாயிருந்தா இன்னைக்கு நம்ம பெரிய லெவல்ல வந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். ஆனா நம்ம நேரமோ என்னமோ இவங்களை தாமதமாக தான் சந்திச்சோம் அப்படின்னு சிலருடைய சந்திப்புகளை நினைத்து நீங்க பெருமைப்படுவீங்க. ஆனா அதே மாதிரி நாம ஏன் இவங்க முகத்துல முழிச்சோம், நாம ஏன் இவங்கள பார்த்தோம், நாம ஏன் இவங்களோட பழகணும், அதனால நமக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு, இவங்க கண்ணெல்லாம் நம்ம படாம இருந்திருக்கலாமேன்னு சிலரை நினைத்து வருத்தப்படுவதும் உண்டு.